வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 29 டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, படமும் அப்படி தான். ஸோ இந்த படத்தோட சாராம்சம், கதையின் கோர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 29 வயசான மிடில் கிளாஸ் பையன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஊரில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வரான், அவனோட வாழ்வை மேம்படுத்திக்க. பட் ஒரு வேலை பார்க்குறான், வீட்டில் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறான், எல்லாமே இருக்குது. பட் ஒரு நார்மலான யூஸ்வலான ஒரு லைஃப் தான் அவனுக்கு. அவனோட லைஃப்பில் அவர் அச்சீவ்மெண்ட்டாக எதுவுமே பார்க்கல. ஸோ அவனுக்கு 29 வயசு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் நோக்கி அவன் ட்ராவல் பண்ணும்போது அதுவுமே அவனுக்கு பெருசாக அமையல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை தேடி நம்ம ஹீரோயின் வராங்க, காதல் வயப்படுறாங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவனுக்கு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் காதலியுமே ஒரு ட்ராஃபி மாதிரி பார்க்குறான். பட் அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காதலிக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆசை இருக்குது, அது ஒரு IAS ஆகணும்னு. ஸோ இவங்க 2 பேரோட லைஃபும் இரண்டரை கலந்து உள்ள போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற முரண்பாடுகள் அவங்க 2 பேரோட வாழ்க்கையில் பெரும் பிளவை ஏற்படுத்துது. பட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட கனவு நோக்கி போகிறாங்க. ஹீரோ எதை நோக்கி ட்ராவல் பண்ணாரு, கடைசியில் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதா இல்லையா இந்த காதல் அப்படின்றத வெறும் லவ் ஸ்டோரியாக ஆரம்பித்து ஒரு லைஃப் ஸ்டோரியாக முடிச்சிருக்காரு நம்ம ரத்னகுமார். எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு ஆரம்பிப்போம். முதல்ல எனக்கு இந்த படத்தை இவங்க எடுத்த விதம், இதை ஒரு சாப்டராக ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் காதல் அப்படின்றது ஆண் பெண் காதல் இதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த சமூகத்தில் இதை ஒரு நாவல் யுகத்தில் படிக்க ஆரம்பிக்கும் போது கூட அதை எடுத்த விதமும் ஒரு நாவல் டைப்பில் எடுத்தால் கூட அதை செகண்ட் ஹாஃபில் அவங்க சொன்ன விதம், இது எல்லாத்தையும் பிரேக் பண்ண விதம் அது ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் சும்மா ரொமான்டைசைஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் கடையில் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க அதை சொன்ன விதம் பிரமாதமாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் மேக்கிங் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட நடிப்பு, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹீரோ விது. ரெட்ரோ படத்தோட வில்லன் அப்படின்னு வரும்போது வேற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கோம். பட் இந்த பையன் யாரை நம்ம பக்கத்து பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டப்பாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஏழாமையில் அவர் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், கோவத்தில் ரொம்ப அதிரமாக நடிக்கிறதா இருக்கட்டும், ரொமான்ஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், வாட் எவர் நீங்கள் எந்த எமோஷன் தூக்கி போட்டாலும் அந்த மனுஷன் அதை அப்படியே பிரதிபலிச்சாரு. அவ்வளோ பிரமாதமான நடிப்பு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரெண்டாவது இந்த பக்கம் ஹீரோ இவ்வளோ தூரத்துக்கு பிரமாதமாக ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின் என்ன பண்ணணும், ஈக்குவலாக பின்னிட்டாங்கன்னு சொல்லணும். அயோத்தியில் தமிழ் மொழி பேசாமல் ஒரு ஹீரோயின் முழுக்க ஹிந்தியில் பேசும்போது கூட நம்ம ஆளுங்க கொண்டாடி தீர்த்ததுக்கு காரணம் அவங்களோட நடிப்பு. அதே அளவுக்கு கிஸ் படத்துலையுமே இருந்தது, அதே அளவுக்கு இந்த படத்துலையுமே இருந்தது. இன்னும் ஒரு படி மேம்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். நிறைய இடங்களில் அவங்க அளவு நம்மளுக்கு அளவு இருக்குன்னா அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. அவங்க 2 பேரையும் தாண்டி ஹீரோட நண்பராக வரவங்க, அப்பா அம்மா வருவாங்க, இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா வருவாங்க, கடைசி வரல பிரேம்குமாராக இருக்கட்டும், மற்ற கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீன் ஃபீலிங் வந்தால் கூட அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஜஸ்டிஃபைடாக இருந்தது, எங்கேயுமே ஓவர் ஆக்ட் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. ஸோ ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாவது இந்த படத்தோட இசை. ஷான் அப்படின்னா நம்மளுடைய அவர் என்ன நம்மளை பண்ண போறாரு இந்த படத்தில் இசை மூலியமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் கிரியேட் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் உள்ள இசை பாடல்களை தாண்டி பின்னணி இசை அப்பா நொறுக்கிட்டாருன்னு சொன்னோம். சும்மா அதிர மாதிரி இல்லாமல் அந்த சீனுக்கு என்ன வேணுமோ எமோஷனலாக நம்மளை பிளெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மள ஒரு கடத்தில் ரொமான்ஸில் நம்மளை ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோ பிரமாதமான ஒரு இசைன்னு சொல்லணும். இசை இந்த படத்துக்கு ஒரு பெரும் ப்ளஸ். ஸோ அது ஈக்குவலாக மற்ற ப்ளஸ் நம்ம சொல்லணும்னா டெஃபினட்டாக ஆர்ட் ஒர்க்கும் கேமராவே நம்ம சொல்லி ஆகணும். சூப்பராக இருந்தது. இது ஒரு 2010 காலகட்டத்தில், அதாவது இந்த ஆர்குட் சமயத்தில், இந்த டிண்டர், பம்பிள், ஓயோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அப்படின்ற அந்த காலகட்டத்தில் தான் அதை அவங்க டைட்டிலே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயம் அப்படின்னும் போது நம்ம பின்னோக்கி போகணும். அவங்க யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், பஸ்ஸஸாக இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நிஜமாவே ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக அதை பிரதிபலித்த விதம், அதை நம்ம கிட்ட படமாக்கி காட்டப்பட்ட விதம், சினிமாட்டோகிராஃபிக் டாப் நாச்சுன்னு சொல்லணும். விஷுவலி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் எடிட்டிங்கும். ஸோ டெக்னிக்கலாகவும் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மூவின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் இதை கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரே ஒரு பாயிண்ட், இந்த படம் கொஞ்சம் அமைதியாக ஸ்லோவாக ஹம்பிள்டாக தான் மூவ் ஆனாது. ஸோ அந்த பொறுமை இப்போ உள்ள ஜென்ரேஷன் இருக்குதான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மள படப்படன்னு 2 மணி நேரம் எடுத்த படக்கரையே பார்த்துட்டு என்ன படம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஃபீல் ஆகிற நேரத்தில் இந்த படம் 2ஆம் பாதி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகுது. பட் அதை சொல்ல வந்த விதம், அதை சொல்லப்பட்ட விதம் பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த ஸ்லோனஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகல, மேபி வேற ஒருத்தவங்க ஃபீல் ஆகலாம், அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலான்ற ஒரே ஒரு எண்ணம் தானே தவிர எனக்கு ஓவராலாக 29 எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக கொடுத்ததுன்னா 100க்கு நான் 85 கொடுப்பேன். கண்டிப்பாக வீக்கெண்டில் எல்லாருமே போய் பார்க்க தரமான ஒரு படம், ஒரு ஃபீல் குட் லவ் ப்ளஸ் லைஃப் ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ மக்களை மீண்டும் தவிர வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு சந்திக்கிறேன். நீதி நம்பிச்சோ போச்சு.